அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். போதிய சாட்சிகள் இல்லாத காரணத்தால் பொன்முடி உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேர் மீதான செம்மண் குவாரி வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போதிய சாட்சிகள் இல்லாத காரணத்தால் அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. குணா, விவரங்கள். பாலா, அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி மற்றும் அவருடைய உறவினர்கள் உள்ளிட்ட 7 பேர் மீதான இந்த செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் தற்போது அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2006 முதல் 2011 வரை உயர்கல்வி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராக பொன்முடி இருந்தபோது வானூர் வட்டம் பூத்துறை கிராமத்தில் செம்மண் குவாரி என்பது நடத்தப்பட்டது. இதில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளி அரசுக்கு 28 கோடியே 36,40,000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக 7 பேர் மீது இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தற்போது நீதிபதி மணிமொழி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்திற்காக பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட 7 பேரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பால் குணாநிதி, தற்போது இந்த உத்தரவை பொறுத்தவரைக்கும் போதிய சாட்சிகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. எதிர்த்தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கடைசி நேர வாதங்கள் என்னவா இருந்தது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும்? பாலா, இந்த வழக்கில் மொத்தமாக 57 சாட்சிகள் என்பது விசாரிக்கப்பட்டது. இதில் 33 சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறியதன் காரணமாக தற்போது இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி தற்போது திருக்கோயிலூர் தொகுதியினுடைய திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மற்றும் அவருடைய உறவினர்கள் உள்ளிட்ட ராஜமகேந்திரன், ஜெயச்சந்திரன், கோதகுமார், சதானந்தம், கோபிநாத் உள்ளிட்ட இந்த 7 பேர் மீதும் போதிய சாட்சிகள் இல்லை என்ற காரணத்தின் தற்போது 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலா, குணாநிதி, அரசு அனுமதித்த அளவை தாண்டி செம்மண் குவாரியில மண் அள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் புகார். அது தொடர்பாக அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் அப்படிங்கிறது எதுவும் நிரூபிக்கப்படலையா? பாலா, அதாவது இது கிட்டத்தட்ட 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற அந்த சம்பவம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக இந்த வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது. இதில் தான் கிட்டத்தட்ட மொத்தம் பாத்தீங்கன்னா 69 சாட்சிகள் இது சேர்க்கப்பட்டிருந்தது. இறுதியாகத்தான் இந்த 57 சாட்சிகள் என்பது கொண்டு வரப்பட்டது. இதில் 33 சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறி இருக்கிறது. தற்போது இதன் காரணமாக தான் தற்போது பொன்முடி உள்ளிட்ட அந்த 7 பேருக்கான அந்த விடுதலை என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அரசுக்கு 28 கோடியே 34,40,000 ரூபாய் இந்த இழப்பு ஏற்படுத்தியதாகத்தான் இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த வழக்கில் பொன்முடி உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.